நல்லது. மீண்டும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். தொடர்ந்துமாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். தொடர்ந்து நாங்கள் வேதத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய ஊடகம், கடவுளுடைய ஊடகம் என்கிறதான தரப்போடு கூட இந்த நாள் ஊடகங்கள் மத்தியில் கிருபாவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்துமாக வார்த்தை கூட நடத்துவாங்க. பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படி தேவன் நமக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார், ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது. ஆகவே இந்த நாட்களின் தொடக்கத்தில் நாம் இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே விழித்து அவரை துதித்து அவருடைய மகத்துவத்தை பார்க்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே நாம் கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தேவனுடைய ஊடகம், கடவுளுடைய ஊடகம், பரிசுத்த வேதாகமம் என்னும் தலைப்பில் அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, எதற்காக நாம் வேதாகமத்தை தேவன் நம் கையிலே தந்திருக்கிறார், எதற்காக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், எதற்காக நாம் சபைகளுக்கு போகிறோம் என்பதை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நோக்கம் இல்லாமல் தேவன் எங்களை ரட்சிக்கவில்லை. அவருடைய நோக்கம் இருக்கிறது, அவருடைய திட்டம் இருக்கிறது. ஆகவே அவருடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னால் மனிதர்களாகிய நமக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆனா தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனா மனிதர்களுக்கு இருக்கின்ற விருப்பம் அது தேவனுடைய விருப்பமா என்பதை நாம் பார்க்கும் இடத்தில் முற்றிலும் வித்தியாசமானது. நாம நினைக்கிறது வேறு, தேவன் நினைப்பது வேறு. அவருடைய காரியங்கள் வித்தியாசமானவைகள், ஆச்சரியமானவைகள். குறிப்பாக சொல்ல போனால் கானா ஒரு கல்யாண வீட்டிலே ஒரு அற்புதம் நடந்தது. அற்புதத்துக்கு முன்பு ஒரு குறைவு இருந்தது. அந்த குறைவு என்னவென்று உங்களுக்கு தெரியும். திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது. அப்பொழுது அங்கே வந்த எல்லாருக்கும் அதை கொடுக்க முடியவில்லை. நிறைய பேருக்கு தேவை ஏற்பட்டது. எனவே மரியாளிடத்திலே அந்த திருமண வீட்டுக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அம்மா எங்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று. உடனே மரியாள் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டேன். அந்த இடத்துல அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, இன்னும் என் வேலை வரவில்லை என்று சொல்லுகிறார். கவனிச்சிங்களா? இதுல இருந்து என்னத்தை பாக்குறீங்க? அந்த வார்த்தையிலிருந்து மனிதனுடைய நினைவுகள் வேற, ஆண்டோடைய நினைவுகள் வேற. சரி, அதே நேரத்துல மனிதர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? ஓகே, அம்மாட்ட சொன்னா, மகன்கிட்ட சொல்லி கொஞ்சம் காசு தந்து அல்லது ஏதாவது போய் கடையில வாங்குறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்வார்கள் என்றுதான் அவர்கள் சொல்லி இருக்கலாம். அப்படிதான் அவர் மனிதனுடைய நினைவு அதுதான், அப்படிதான் அவர்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய செயல்கள் மனிதனுடைய நினைவுகளுக்கு அப்பால், இயற்கைக்கு மேற்பட்டவைகள். உடனே இயேசு என்ன செய்ய, பச்சை தண்ணியிலிருந்து அங்கே ருசியுள்ள திராட்சை ரசத்தை கொடுக்கிறார் என்றால், இதுதான் மனிதனுடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் வித்தியாசங்கள். ஆனா தேவனுடைய நினைவு நல்லது. ஆனா மனிதனுக்கு அது சில நேரம் புலப்படாது, அதை கண்டுபிடிக்க கஷ்டம். மனிதனுடைய நினைவுகள் கொஞ்சம் வித்தியாசமானது, கவனியுங்கள். ஆனால் நாம் தேவனுடைய நினைவை யார் கண்டுபிடிக்க முடியும் என்றால், தேவனுடைய விருப்பங்களை யார் கண்டுபிடிக்க முடியும் என்றால், எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி என்றால் யாருக்கு கண்டுபிடிக்க முடியும்? சிலருக்கு மட்டும்தான் தேவனுடைய விருப்பத்தை கண்டுபிடிக்க முடியும். யார் அந்த சிலர்? பலர் இருக்கலாம், ஆனா சிலர் தான் கண்டுபிடிக்க முடியும். இதை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறவர்களும் சிலர் தான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவார்கள். ஆகவே அந்த சிலர் என்ற இடத்துல நானும் நீங்களும் வர வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார்.
எனவே தான் இந்த ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே விழித்து ஆண்டவருடைய சத்தியங்களை ஆழமாய் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். என்ன ஒருத்தருக்கும் நம்பிக்கை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் நேசிக்கிறபடியால் தான் நாம கூடி வந்திருக்கிறோம். இது எத்தனை பேர் இருக்கிறார்கள், எவ்வளவு பேருக்கு நாம லிங்க் அனுப்புறோம், எவ்வளவு பேருக்கு சொல்லுகிறோம். ஆனா யார் செலக்டட் பர்சன், யார் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களோ அவர்கள் மட்டும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைப்பதில்லை, அது கிடைக்க போவதும் இல்லை. ஏன்னா அவர்கள், நான் சொன்னது போல, எல்லாம் ஒன்றென்று நினைக்கிறவர்களுக்கு அந்த சரியான நினைவு, எல்லா நினைவும், தேவனுடைய நினைவும் மனிதனுடைய நினைவும் ஒன்றுதான், சாத்தானுடைய நினைவும் நம்முடைய நினைவும் தேவனுடைய நினைவும் ஒன்றுதான் என்று இருக்கிறவர்களுக்கு ஒன்றுமே அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். ஓகே. ஆமென். இப்ப 2 பிரிவினர்கள் இருக்கிறார்கள், சரியா? தேவனுடைய விருப்பத்தை அறிகின்ற பிரிவு, தேவனுடைய விருப்பத்தை அறியாமல் இருக்கின்ற பிரிவு. அப்ப அந்த ரெண்டையும் மைக் ஆஃப் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் நாம் பார்க்கிறோம். மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரைட், இப்ப கவனிங்க. அந்த 2 நபர்கள் யார் என்று இந்த நாளில் பார்ப்போம், சரியா? ஓகே. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிறப்புக்குரிய ஞானத்தையும் அல்ல. இப்பொழுது இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக கவனிக்க போகிறோம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். தேறினவர்கள் என்கின்ற ஒரு குரூப் இருக்கு. தேறினவர்களுக்கு எதிர்ச்சொல் என்ன? தேராதவர்கள். தேறினவர்கள் என்பதற்கு எதிர்ச்சொல் தேராதவர்கள். அப்ப 2 பிரிவுகள் இருக்கிறார்கள். தேறினவர்கள் என்பது யார்? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். என்ன ஞானத்தை பேசுகிறோம்? தேவனுடைய ஞானத்தை பேசுகிறோம் தேறினவர்களுக்குள்ளே. ஆனா தேராதவர்களுக்குள்ள தேவனுடைய ஞானம் ஈடுபடாது, தெரியாது. அவர்களுக்கு என்ன ஞானம் தேவைப்படுது? பிரபஞ்சத்தின் ஞானம், உலக அறிவு, உலக காரியம். உலக காரியம் அவர்களுக்கு மேன்மையாக தெரியும். ஆனா தேறினவர்களுக்கு தான் தேவனுடைய காரியம் மேன்மையாக தெரியும். எனவே 2 பகுதி, 2 பிரிவுகள் இருக்கிறதை நாம் இங்கே அவதானிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் நீங்கள் தேறினவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறீர்கள் என்று. என்றால் உங்களுக்கு நிறைய சத்தியம் அறிகின்ற வாய்ப்பை தேவன் தருகிறார். நீங்கள் அறிந்து கொண்டும் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உங்களை இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியுமா? தேறினவர்கள் என்கின்ற லிஸ்ட்ல உங்களை சேர்க்க முடியுமா? பேசலாம், கொஞ்சம் பேசலாம். ஆமென். 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 ஓகே, எத்தனை பேரை சேர்க்கலாம்? ஒரு சிலர் ஆமேன் சொல்றீங்க, மற்ற சில பேர் ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எத்தனை பேர் இந்த லிஸ்ட்ல சேர்க்கலாம்? தேறினவர்கள் அங்கும் விரும்புகிறேன். அந்த ஆயத்தங்கள் நான் செய்து கொண்டிருக்கிறேன். வெரி குட் சிஸ்டர், வெரி குட். ரைட். தேறினவர்கள், முற்றிலும் தேறினேன் என்று சொல்ல முடியாது, ஆனா தேறி கொண்டிருக்கிறோம். ஓகே, தேறினவர்கள், முற்றிலும் தேறி முடித்தோம் என்றால் தேறினவர்கள் என்று சொல்லுகின்ற சொல்லுக்கு தேறி கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். ஓகேயா? தேறி விட்டோம் என்று அங்க சொல்லவில்லை, தேறுகிறோம், தேறினவர்கள். ஓகே, இப்ப கவனிங்க. அந்த லிஸ்ட்ல நம்மை சேர்க்கலாம். ஏனென்றால் நாம தவறாமல் இந்த ஆழமான சத்தியத்தை கேட்பதற்கு ஆவலோடு வந்திருக்கிறோம். இப்போ அது ஒரு சில டைம்கள்ல நமக்கு வர முடியாது. அது எனக்கும் வர முடியாம போகலாம், உங்களுக்கும் வர முடியாம போகலாம். போன் பிரச்சனைகளா இருக்கலாம்,
இன்டர்நெட் இஷ்யூவா இருக்கலாம், அல்லது உடல் ரீதியான உபாதைகளா இருக்கலாம். அது அது ஏற்றுக்கொள்ளப்படும். மற்றபடி ஒரு அசட்டைக்காக என்ன பெரிய வசனமா, என்ன பெரிய இதா அப்படி என்று நினைக்கிறவர்கள் அவர்கள் தேராதவர்கள், அந்த குரூப்ல வருகிறார். அப்ப அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை விட அவளுக்கு உலக வார்த்தை, உலக காரியங்கள் தேவைப்படுகிறது, உலக ஞானம் தேவைப்படுகிறது. எனவேதான் பவுல் அங்கே வேறு பிரித்து அங்கே காட்டுகிறார். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. அப்படி என்றால் இங்கே 2 விதமான ஞானம் போதிக்கப்படுகிறதாகவும் இந்த வசனம் நமக்கு கூறுகிறது. என்ன? ஒன்று தேவனுடைய ஞானம் போதிக்கப்படுகிறது, இன்னொன்று உலக ஞானம் போதிக்கப்படுகிறது. அப்ப நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவ ஜனங்கள் ஒரு போதனையை கேட்கின்ற பொழுது இது என்ன ஞானம் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால் தான் நாம் தேறி இருக்கிறோம் என்று நாம் காண முடியும். அப்படி கண்டுபிடிக்க முடியல, உலக ஞானமும் ஒன்றுதான், தேவ ஞானமும் ஒன்றுதான் என்று இருக்கின்றவர்கள் ஒருபோதும் தேராதவர்கள் என்றுதான் சொல்லலாம். அந்த வகையில நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? கொஞ்சம் சொல்லலாம், நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். உடைய விசுவாசத்தின் அடிப்படையில, உண்மையின் அடிப்படையில சொல்லுங்க. உங்களுக்கு தேவனுடைய ஞானமும் மனுஷனுடைய ஞானமும் வித்தியாசம் அப்படி போதிக்கிற போது, இந்த போதகர்களை பற்றி தான் அங்க சொல்லப்படுது. தேவனுடைய ஞானத்தை போதிக்கிறவர்கள், உலக ஞானத்தை போதிக்கிறவர்கள். இப்ப உங்களால இது 2 ஞானத்தையும் வரையறுத்து கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடத்துல இருக்கிறதா? அப்படி அந்த ஆற்றல் இருக்கும் என்றால் நீங்க தேறினவர்கள், தேறிக்கொண்டு இருக்கிறவர்கள். இவர்கள் சொல்லுவது இது உலக ஞானம், இது தேவ வார்த்தையில தன்னுடைய விஷயத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் பிரசங்கத்துல என்று நீங்கள் படித்தால் நீங்க தேறினவர்கள். இது தேவ ஞானம், இவர்கள் சொல்லுவது தேவ ஞானம் என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் நாம தேறி இருக்கிறோம். இதுதான் நாம எங்க பார்க்கிறோம்? பலமான ஆகாரம் சாப்பிடுகிறவர்கள். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானோதயங்களை எங்களுக்கு தருகிறது. அது பலமான ஆகாரம். பால் குடிக்கிறவர்கள் அவர்கள் நன்மை தின்மையை அவர்களால அறிந்து கொள்ள முடியாது. இப்படி 2 குரூப் இருக்கு. அப்ப எல்லாம் ஒரு குரூப் இல்ல. ஆனா நாம என்ன சொல்றோம்? எல்லாரும் ஒரு குரூப் நினைக்கிறோம். இல்ல, ஒரு குரூப் இல்ல. தேவ ஞானத்தை போதிக்கிறவர்கள் உண்டு, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை போதிக்கிறவர்கள் உண்டு. பலமான ஆகாரம் தான் எங்களுக்கு நல்லது கெட்டது என்பதை எங்களுக்கு வரையறுக்கத்தக்க ஞானோதயங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுகிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் 2:8. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அப்ப கவனிச்சீங்களா? இந்த வசனம் பைபிள்ல தானே இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்ல. லௌகீக ஞானத்தினால உங்களை யாரும் வஞ்சிக்காதபடிக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டும். லௌகீக ஞானம் என்ற இடத்துல குறிக்கப்படுகிறது. லௌகீக ஞானம் என்பதும் உலக ஞானம் என்பதும் ஒன்றுதான். அப்ப லௌகீக ஞானத்தினாலே சிலர் உங்களை வஞ்சிப்பார்கள் என்று எச்சரிக்கப்படுகிறது. ஆகவே நாம் இந்த எச்சரிப்பை கேட்க வேண்டும். எல்லாருக்கும் வெளிப்பாடு கொடுக்கப்படுவது இல்லை. இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம்.
எல்லாரும் வேதத்தை வாசித்தாலும் எல்லாருக்கும் விஷயம் தெரியாது. சிலருக்கு அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அது மறைக்கப்பட்டிருக்கிறது? எதற்காக அது மறைக்கப்பட்டிருக்கிறது? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் வாசியுங்கள். உலகத் தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். ரைட், பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அப்ப ரகசியம், தேவ ஞானம் என்பது எல்லாருக்கும் அறிவிக்கப்படுவது இல்லை. காரணம், அது ரகசியம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. கவனிச்சுங்களா? அதனாலதான் எல்லாருக்கும் என்ன செய்யாது, எல்லாரும் போதிக்கிறது சரியானதல்ல. எல்லாருக்கும் தேவன் தம்முடைய ரகசியத்தை, தேவ ஞானத்தை வெளிப்படுத்துவது இல்லை. அப்ப தேவ ஞானம் வெளிப்படாதவர்கள், வெளிப்பாட்டை பெறாதவர்கள் பற்றி தான் பேசுவார்கள். இதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் கவனிக்க தவறுகிறோம். என்ன அல்லேலூயா ஆமென் சொல்லிக்கொண்டு வசனங்களை எடுத்துக்கொண்டுதான் வருவார்கள். அது கேட்க காதுக்கு இனிமையா இருக்கலாம். நயவசனம் என்று பார்த்தோமே கடந்த நாட்களிலே, அப்படித்தானே? எந்த வசனம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்ன சொல்லுங்க, கிளியரா நினைக்கிறேன். ஒரு நயவசனம் என்கிற ஒரு வசனத்தை பார்த்தோமே, அது எங்கேன்னு சொல்ல முடியுமா? நயவசனம் கேக்குதா? கேக்கு பாஸ்டர். விளங்குதில்ல பாஸ்டர். நயவசனம் என்று ஒரு வார்த்தை பார்த்தோம் ஒரு வசனத்துல. அந்த வசனம் எதுவென்று சொல்ல முடியுமா? எப்ப வெள்ளிக்கிழமை நாம் அதை பார்த்தோம். வெள்ளிக்கிழமை அட்டன் பண்ணினவர்கள் நீங்க கேட்டீங்க நயவசனம் என்ற ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை. அது எங்கே என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? கிளியரா சொல்லுங்க. 1 பேதுருல பாஸ்டர், நான் எழுதி வச்சுக்கொள்ள எழுத வேண்டும். நான் இப்ப சொல்லலாம், ஆனா உங்களை நான் செக் பண்றேன், பாப்பேன் யார் சொல்றீங்க. ஏன்னா இது சும்மா நாம கத்திட்டு போறது ஒரு நேரம் அல்ல. இது மிகவும் நமக்கு உயர்ந்த ஒரு அருமை பெருமை நிறைந்த ஒரு நேரம். ஏனென்றால் தேவ ஞானம் என்பது சும்மா நீங்க கேட்டுட்டு விட்டுட்டு போறது அல்ல. கேட்டு உங்களுடைய உள்ளத்துல விசுவாசிக்க வேண்டிய ஒன்று. அதனால இப்ப நீங்க எல்லாருமே பாத்தீங்களா, எல்லாம் ஒன்றுதான்றது போக்குல தானே நீங்க என்ன செய்றீங்க, இந்த வசனத்தை கவனிக்கிறீங்கல்ல? பாஸ்டர் 1 கொரிந்தியர்ல 2:5 பாஸ்டர். சரி வாசிங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. ஓகே, பாத்தீங்களா? இதை நாம வெள்ளிக்கிழமை பார்த்தோம். ஆனா வெள்ளிக்கிழமை நீங்க அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இதுல இருக்கிறீங்க. ஏன் இப்பொழுது இந்த தேவகுமார் பிரதர் வாசித்தார் தெரியுமா? அவர் ஒன்று விடாம எல்லாம் எழுதி வைப்பார். அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கணும் பாருங்க. சும்மா கேட்டுக்கிட்டே போறது இல்ல. இது கற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம். உங்களுக்கு எழுத வாசிக்க தெரிந்தால், அப்படி தெரியாவிட்டால் அது பிரச்சனை இல்லை, கேளுங்க. எழுத வாசிக்க தெரிந்தால் நீங்க எழுதித்தான் படிக்கணும். அப்பதான் நல்லது. என்ன பாருங்க, ஒரு எடுத்துட்டார் பாத்தீங்க. நான் ஒரு செக் பண்ணதான் எடுத்ததை நான் கேட்டேன். ஒரு சிஸ்டர் மெதுவா வந்தாங்க, இன்னொரு வசனமும் பார்த்தோம். மெதுவா வந்தாங்க, அது கிளியரா சொல்ல இல்லை. ஆனா இந்த பிரதர் பாத்தீங்களா, தெளிவா சொல்றாரு. இது நாம பார்த்தது. அப்ப நம்ம கேட்டதை நம்ம விட்டுட்டு போறதுனால உங்களுக்கு ஏதாவது லாபம், நன்மை கிடைக்குமா? கேட்டால் மட்டும் போதுமா?
சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தை கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? வார்த்தை கேட்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு வார்த்தை கிடைக்க இல்லையே, ஆனா உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதே. அப்ப கிடைக்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை நீங்கள் பிரயோசனப்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள். சும்மா நானும் சொல்லிக்கொண்டே போக, நீங்களுக்கும் கேட்டுக்கொண்டே போக, பிறகு நாளை கொண்டே கேட்பீங்க, அதுக்கு பிறகு கொண்ட கேட்பீங்க, இன்றைக்கு கேட்டதை மறந்துடுவீங்க, அதுக்கு பிறகு இப்படி போற போக்கு இருந்தா உங்களால ஒரு தேறினவர்களாக நிற்க முடியாது. பிரியமானவர்களே, தேறினவர்களா நிற்க முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நாம +2 A லெவல் எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது, +2 அல்லது A லெவல் என்கின்ற அந்த எக்ஸாம், அந்த பரீட்சைக்கு நீங்கள் தோற்றுகின்ற பொழுது, அதற்கான பாடங்களை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, இப்பொழுது வேற ஒரு பாடமும் உங்களுக்குள்ளே அந்த மைண்டுக்குள்ளே வருமாயிருந்தால், நீங்கள் நிச்சயமாக +2ல A லெவல்ல தோல்வி அடைவது உறுதி. வேற ஒரு பாடத்தை நாம் மைண்டுக்கு எடுக்கக்கூடாது. இப்ப நம்முடைய இது என்ன? இந்த எக்ஸாம் எழுதணும், இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அப்படி என்ற ஒரு அறிவு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அந்த அந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ண முடியும். இல்ல A லெவல் +2வும் ஒண்ணுதான், அல்லது 5ஆம் வகுப்பும் ஒன்றுதான், 2ஆம் வகுப்பு ஒன்றுதான், எல்லாம் ஒன்றுதான் என்று சொல்லி நீங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு பாடத்தை படித்து கொண்டு இருப்பீங்கன்னா நீங்க பாஸ் பண்ண முடியாது. அதை இப்பொழுது பாத்தீங்களா, 2 பகுதியை பார்த்தோம், தேறினவர்கள், தேராதவர்கள். அப்ப தேறினவர்களா இருந்தா நாம தெய்வீக அந்த ஞானத்தினால் நிரப்பப்படணும். ஏன்னா ஞானத்தை பற்றி தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன ஞானம் சொல்லுங்க? என்ன ஞானம் சொல்லுங்க? தேவ ஞானம். தேவ ஞானம். அப்ப தேவ ஞானத்தையும் மனுஷ ஞானத்தையும் நீங்கள் ஒரு பையில, ஒரு பேக்ல வச்சிருந்தீங்கன்னா அந்த 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 பை உதவாமல் போய்விடும். கவனிக்கிறீங்களா? அதுதான் இங்கே சொல்லுகிறார். யாக்கோப்பு நிருபத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள், 3வது அதிகாரத்தில், யாக்கோப்பு 3வது அதிகாரத்தில், ஓ க்ளோரி டு காட், 3வது அதிகாரத்தில், கொஞ்சம் இருங்க நான் எடுத்துக்கொள்றேன். ஓகே, பத்தாவது வசனத்தை வாசிங்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. 11வது வசனத்தை வாசிங்கள். ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சரி, கவனிச்சீங்களா? எழுதி கொள்ளுங்க, இந்த வார்த்தையில் எழுதி கொள்ளுங்க. அப்ப 2 விஷயம் நாம் வைக்க கூடாது நம்ம மைண்ட்ல. துதித்தலும் சபித்தலும் இருக்கக்கூடாது, தித்திப்பும் கசவுமான தண்ணீரை வைத்துக் கொள்ளக்கூடாது. தேவ ஞானத்தையும் மனுஷ ஞானத்தையும் ஒருமிக்க நீங்க வைத்துக் கொள்ள முடியாது. நீங்கள் தேறினவர்களா இருந்தால் மனுஷ ஞானத்தை ஒதுக்கி விடுவீர்கள், தேவ ஞானத்தை பற்றி கொண்டிருப்பீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது, விளங்குது? ஆமென். ஹலோ, இருக்கிறீங்களா? கிட்டத்தட்ட இப்ப நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க அது 2ஐயும் ஒண்டா வச்சிருக்கலாம், ஆனா 2ஐயும் ஒண்டா வச்சிருக்க கூடாது என்பது வேதம் சொல்லுகிறது. நான் சொல்ல இல்லை, நான் என்னுடைய கொள்கை இங்க பரப்ப இல்லை, உலகத்தை பற்றியும் பேச இல்லை, நான் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கிறேன். த பியூர் வேர்ட் ஆஃப் காட். நல்ல கவனிங்க, ஒரு தூய்மையுள்ள வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிறோம். சில வேளை அது கடினமா இருக்கலாம். சோ இதுதான் சரியான தெய்வீக ஞானம். ஏன்னா நாம வேற எதையும் பற்றி நாம பேசிக்கொண்டு இருக்கையில் அது 2ஐயும் நாம ஒன்றா வைத்துக் கொள்ள முடியாது. இன்னைக்கு அதைத்தானே செய்கிறோம். திரும்பவும் யாக்கோப்பு 3வது அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து கவனிங்கள். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது.
என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பும் உள்ள தண்ணீர் சுரக்குமா? ஒரு மரத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அந்த மரம் கசப்பான கனியையும் இனிப்பான கனியும் கொடுக்குமா? ஒரு மரத்துல அப்படி ரெண்டையும் எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்ல, ஒன்று கசப்பா இருக்கணும் அல்லது இனிப்பா இருக்கணும். ஆனா இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்? கசப்பும் இனிப்பையும் வைத்து கொண்டு இருக்கிற ஒரு விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டையும் நாம ஒன்றாய் வைத்துக் கொள்ள முடியாது பிரியமானவர்களே. அப்படி செய்வதனால் அது நமக்கு எந்த விதமான பிரயோசனத்தை அது கொண்டு வராது. எனவே தான் நாம் கேட்கிற தெய்வீக ஞானத்தை விட்டுவிடக்கூடாது. தேவன் நமக்கு தெய்வீக ஞானத்தை சொல்லுகின்ற பொழுது எக்காரணம் கொண்டு அதை விட்டுவிடக்கூடாது. இதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்பதான் நாம் அந்த தெய்வீக ஞானத்துல நிரப்பப்பட்டவர்களா இருக்க முடியும். எபிரேயர் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் நாம் கேட்டவர்களை விட்டு விலகாத படிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஆனா நீங்க இந்த வசனத்துக்கு எல்லாரும் ஆமேன் என்று சொன்னா அது அப்படியே நடக்கும். நீங்க ஆமன் என்று சொல்லாட்டி நடக்காது. ஆமேன் என்று எதுக்கு சொல்றது? பாருங்க, அதுல கூட நமக்கு புரிதல் இல்லாம இருக்கு. ஆமேன் என்று எதுக்கு சொல்ல வேண்டும்? ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டும். ஆமேன் என்றா என்ன நடக்கும் சொல்லுங்க? அப்படியே நடக்கும். அப்ப ஆமேன் சொல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும்? நடக்காது. இப்ப உங்களுக்கு விளங்குற ஒரு சின்ன விஷயம்தான். இதெல்லாம் நாம பெருசா எடுக்கிறது இல்லை. ஆனா சின்ன விஷயத்திலையும் நிறைய பெரிய ஒரு காரியங்கள் இருக்கிறது. சொல்லக்கூடாது. சொல்லுங்க சிஸ்டர். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் எத்தனையாவது வசனம்? 1வது வசனம். கவனியுங்கள். நீங்க கதை பேசிட்டு நீங்க ஆஃப் பண்ணிருங்க, மைக்க ஆஃப் பண்ணிருங்க. இப்ப கவனிங்க. அப்ப இந்த ஆமேன் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது. தேவைக்கு அது சொல்ல வேண்டும். ஏன்னா ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுது. அப்ப நான் சொன்னது என்ன? நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடி அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையை கவனிக்க வேண்டும். ஆமேன் சொன்னது அப்படி ஆகும் அல்லவா? இதுலயும் நாம கவனம் செலுத்த வேண்டும். ரைட். 2வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. கவனிங்க, போதும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாய். அப்ப தண்டனை உண்டு. எதுக்கு தண்டனை உண்டு சொல்லுங்க? எதுக்கு தண்டனை உண்டு? கீழ்ப்படியாமை. வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு தண்டனை இருக்கு என்பதையும் கவனத்துல கொள்ளுங்க. கேட்டுட்டு எங்கட வாட்டுக்கு போறது இல்ல பிரதர் சிஸ்டர். நாம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? நாம நடக்கிறது நடக்காது, நாம அதை நம்ம விருப்பம்னு நினைக்கிறோம். நடக்க வேண்டும் என்றது தேவனுடைய விருப்பம். அதைத்தான் நான் ஸ்டார்ட்லயே சொன்னேன். தேவனுடைய விருப்பம் என்ன? மனிதனுடைய விருப்பத்துக்கு எதிரானது தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பத்துக்கு எதிரானது மனிதனுடைய விருப்பம். அப்ப நாம தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதை மனதிலே வைத்துக் கொண்டு செயல்படுத்த வேண்டும். மனுஷ ஞானத்தை நாம் செயல்படுத்த முயற்சிக்கிறோம். இதுல சிலதை பாருங்க, மக்கள் முயற்சி அதை செய்கிறார்கள். உங்களுக்கு
நான் நிறைய இடத்துல வேதம் போதிக்கிறதுனால சில நேரத்துல எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இது எங்க சொன்னேன்னு எங்க இதுன்னு தெரியவில்லை. இருந்தாலும் ஞாபகத்தை தேவன் தருகிறார். இப்ப நான் இங்கே சொன்னனோ தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷ ஞானத்துல பேய் திரத்துகிற ஒரு நேரம் அப்படின்னு ஒரு நேரத்தை வைக்கிறாங்க, ஒரு கிழமைய வைக்கிறாங்க. மாதத்துல அமாவாசை நாட்கள்ல பேயுடைய கனத்த நாட்கள் இருக்கு, அல்லது வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பிசாசுடைய கிரியைகள் அதிகமா இருக்கு, இரவு 12-1 மணிக்கு பிசாசுடைய கிரியைகள் அதிகமா இருக்கு. அப்ப அந்த டைம்ல நாம ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தால் நாம் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கலாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது நான் இங்க சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்க. சொன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம் பாஸ்டர். செஞ்சிருக்கீங்க. சொல்லி இருக்கீங்க. சொல்லி இருக்கிறேன்னா, இப்ப இது எந்த ஞானம்னு நினைக்கிறீங்க? இப்ப தேவ ஞானத்தை எப்படி கண்டுபிடிப்பது, மனிதனுடைய ஞானத்தை எப்படி கண்டுபிடிப்பதுன்றத கொஞ்சம் நாம ஆராய்கிறோம். சரியா? இப்படி சொல்லுகிறவர்களை நம்பியும் நிறைய திரளான ஜனங்கள் அந்த அமாவாசை உபவாச ஜெபம், அந்த அந்த நாள் உபவாச ஜெபத்துக்கெல்லாம் போறாங்க. கவனிக்கிறீங்களா? உபவாச ஜெபம் பண்ணுவது தவறு இல்ல, ஜெபம் பண்ணுவது அந்த டைம்ல ஜெபிக்கிறதும் தவறு இல்ல. ஆனா இந்த பிரத்யேகமாய் போதிக்கப்படுகிற இந்த போதனை தவறு. என்ன போதனை? அமாவாசை நாட்களிலே மாத்திரம்தான் பிசாசுடைய கிரியை இருக்கு என்பது தவறு. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பிசாசுடைய கிரியை இருக்கு என்று சொல்லுவது தவறு. இரவு 12-1 மணிக்குத்தான் பிசாசுடைய கிரியை இருக்கும் என்று சொல்வது தவறு. ஏனென்றால் பிசாசுடைய கிரியைகள் வேதாகமத்தின்படி 24 மணி நேரமும் இருக்கின்றது, எல்லா நாட்களிலும் இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது என்பதுதான் தேவ ஞானம் போதிக்கிறது. ஆனா மனுஷன் ஞானம் என்ன போதிக்கிறது? இப்ப உங்களுக்கு புரியுதா, விளங்குதா? ஹலோ, புரியுது. ஆமென். 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 அப்ப இன்றைக்கு தேவ ஞானம் இல்லாதவர்கள் அதுக்கு பின்னால போறாங்க. ஆனா அது பிசாசு ஏமாற்றுகின்ற ஒரு திட்டம் என்பது அவளுக்கு தெரியவில்லை. மனுஷ ஞானம் பிசாசுடைய திட்டம், தேவ ஞானம் தேவனுடைய திட்டம். இது ரெண்டையும் வரையறுக்கிற ஞானம் உங்களுக்கு தேவை, நமக்கு தேவை. கிறிஸ்தவத்துக்கு தேவை, போதகத்துக்கு தேவை, போதகருக்கு தேவை. ஆமென். இது ரெண்டு ஞானமும் எது என்று கண்டுபிடிக்காமல் இருப்போம் என்றால் நாம இன்னும் யாரா இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்கள் அல்ல. அல்ல, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்வதை விட அவர்கள் என்ன சொல்றது, அது ஒரு சிக் பேஷண்ட். அப்படி என்ன சொல்லலாம், ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மனித ஒரு விசுவாசி நோய்வாய் கோமா நிலையில இருக்கிறது, எந்த உணர்வும் உணர்வற்றதா இருக்கிறது, எது சரி எது பிழை என்று தெரியாத உணர்வில்லாததா இருக்கிறது. ஆமென். அந்த நிலையில இருக்கிறவர்கள் அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள் சொல்லலாம். ஆனா வெளிச்சத்துல இருக்கிறவனுக்கு தான் தெரியும் இது சரி இது பிழை. இருள்ல இருக்கிறவனுக்கு எதுவுமே தெரியாது. பச்சை கலரை காட்டினா என்ன கலர் என்று சொல்லுவான்? கருப்புன்னு சொல்லுவான். சோப்பு கலரை காட்டினா இருட்டுல இருக்கவன்னு சொல்லுவான், கருப்புன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கருப்பு இருட்டுக்குள்ளதான் இருக்கும். ஒரே ஒரு கலர் தான் தெரியும் அவனுக்கு. இருட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒரு கலர் மட்டும் தான் தெரியும். நாம கொஞ்சம் விழிப்படையணும் பாருங்க, தெளிவடையணும் பாருங்க. இதே டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில விழிப்பும் தெளிவும் என்ற தலைப்புக்குள்ள ஒரு 3-4 மாதங்கள் தெளிவாய் ஆண்டவருடைய வசனத்தை பேசி நான் கொடுத்தேன். அதுல ஒரு சிலர் கேட்டவர்கள் இதுல இருக்கிறீங்க. நிறைய பேர் கேட்டாங்க பாருங்க. இப்ப இந்த ஸ்டடிக்கெல்லாம் வாரதில்லை. ஏன்? அவருடைய பேக்ல ரெண்டும் இருக்கு. என்ன ரெண்டும் இருக்கு சொல்லுங்க? என்ன ரெண்டும் இருக்கு?
தித்திப்பும் கசப்பும். தேவ ஞானமும் மனுஷ மனுஷ ஞானமும் அல்லது தித்திப்பும் கசப்பும், நல்லதும் கெட்டதும், கிறிஸ்துவின் சிந்தனையும் அந்தி கிறிஸ்துவின் சிந்தனையும் எல்லாம் அந்த பேக்ல வச்சிருக்காங்க. இது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, ஆண்டவர் நிராகரிக்கின்றார். எனவே தான் எபிரேயர் 2:1 சொல்லுகிறது, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஆமென். 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 எதனால என்றால், ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்திக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. கவனிச்சீங்களா? எனவே நாம் கேட்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் நாம் கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுத்தாகணும். அதனால இன்றைக்கு அந்த அறிவு நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்ல. ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். வேத வசனத்தை போதிக்கிற நாங்கள் அதிகமாய் கணக்கு கொடுக்கணும். போதனையை கேட்கிற நீங்கள் கணக்கு கொடுக்கணும். 2 பேரும் கணக்கு கொடுக்கணும். இது தெரியுமா? இது மைண்ட் செட்ல இருக்கா? பிரசங்கம் பண்ணுகிறோம், நான் கணக்கு கொடுக்கணும். பிரசங்கத்தை கேட்கிறோம், நீங்கள் கணக்கு கொடுக்கணும். இது மைண்ட் செட்ல பதிவாயிருக்கா? இல்ல. எதையோ கேட்கலாம், எதையோ பேசலாம், எதையோ பண்ணலாம் என்கிற போக்குத்தான் கூடுதலாக மக்களுக்கு இருக்கிறது. அந்த போக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை இறுதி நாட்களிலே கொண்டு வரும். இந்த நாட்களில் இருக்கிற பிரச்சனையை நாம் தீர்வு செய்து கொள்ளலாம். நாம் உயிரோடு இருக்கிற நாட்களிலே ஒரு சரிப்பிழையை நாம் சரிப்படுத்திக் கொள்ளலாம். பிழையானதை, தவறானதை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனா மரித்ததின் பின்பு அங்கே சரிப்படுத்தவோ, மனம் திரும்பவோ அல்லது எதையும் நாம் கற்றுக்கொள்ளவோ அங்க முடியாது. நாம் மரித்ததின் பின்பு அங்க நடக்க போறது என்ன? நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாவதுதான். கவனிக்கிறீங்களா? ஆமென். 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 இப்ப நாம என்ன செய்யணும் சொல்லுங்க? இப்ப இருந்து நம்ம வார்த்தைகளை அதை கேட்டு நம்ம ஜாக்கிரதை இருக்கணும். புறவன் ஞானத்தில் புறவன். ஜாக்கிரதை இல்லைன்னா தண்டனை உண்டு. கேட்கிற வசனத்துக்கு அதன்படி நடந்து கீழ்ப்படியணும். அப்ப நாம அந்த நாட்கள்ல பிரச்சனை, நம்ம பிரச்சனை அந்த நாட்கள்ல நமக்கு பிரச்சனை இல்லை. எந்த நாட்கள்ல கேட்டு கீழ்ப்படுறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்க போய் எதையும் சரி செய்ய முடியாது. இப்ப தெய்வீக ஞானத்தை கேட்டிருக்கலாம் அல்லது உலக ஞானத்தை கேட்டிருக்கலாம், அந்தி கிறிஸ்துடைய போதனையை கேட்டிருக்கலாம் அல்லது இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்டிருக்கலாம், தித்திப்பை கேட்டிருக்கலாம், கசப்பை கேட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது எது சரி பிழை என்பதை இங்க நாம் வாழ்நாட்கள்ல திருத்திக் கொள்ள வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்பொழுது இறுதி நாட்களிலே நாம் தைரியமாய் முகம் கொடுக்கலாம். இறுதி நாள் என்று ஒன்று இருக்கிறது. ஒன்று நாம் மரணிக்கிற நாள், இயேசுடைய வருகையினால் நியாய தீர்ப்பு நாள் இருக்கிறது. வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனம். யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். பாத்தீங்களா? அதனாலதான் வேதம் சொல்றது, என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றார். வசனத்துக்கு நடுங்காத எந்த மனுஷனையும் கர்த்தர் பார்க்க மாட்டார். வசனத்துக்கு பயப்படணும், நடுங்கணும். கவனிச்சுங்களா? அதனாலதான் நாம கேட்கறத கவனம் எடுக்கணும். சில நேரம் நம்ம மறந்துடுறோம். எனவே எழுத முடிந்தவர்கள் ஸ்டடீஸ்களை எழுதி கொள்ளணும்.
இதுல எத்தனை பேர் எழுதுறீங்க? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். ஏன்னா எழுதாதவர்களுக்கு மன வருத்தமா இருக்கும், அது ஒரு வருத்தமா இருக்கும். கவனிங்க. ஆனா உங்க மனசாட்சிக்கு எத்தனை பேர் ஸ்டடியை எழுதுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? வேற இடத்துல இதெல்லாம் படிக்க முடியுமா? கற்றுக்கொள்ள முடியுமா? அவ எழுதாதவர்கள் நீங்க என்ன நிலையில வந்து இதுல அட்டன் பண்றீங்க? சும்மா கேட்டா போதும். ஏன் எழுத வேண்டும்? ஏன் எழுதி படிக்க வேண்டும்? ஏன் நீங்கள் எல்லாம் பிள்ளைகள் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்ல நீங்களும் பிள்ளைகளா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. பென் நோட் கொண்டு போகாம எங்கேயாவது ஸ்கூலுக்கு போவீங்களா? அல்லது பிள்ளைகளை அனுப்புவீங்களா? சிந்தித்து பாருங்க. ஆனா பிள்ளைகளுக்கு நோட்டை கொண்டு போங்க, பெண்ணை கொண்டு போங்க, புக்கை கொண்டு போங்கன்னு சொல்றோம். ஆனா நாம என்ன செய்யறோம்? இது ஒரு படிப்பு தானே, நாங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே, நாம ஒரு மாணவ மாணவிகள் தானே. எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோமா? இல்ல. அப்ப நாம கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்ப கற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி கற்றுக்கொள்ளணும்? எழுதி படிக்கணும். ஒருவேளை அந்த பழக்கம் இல்லாதவர்கள் இன்றைக்கு நீங்கள் அதை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமேன். கோபம் வருதா அல்லது மனவருத்தமா இருக்கா நான் சொல்றது? இல்ல பாஸ்டர், சொல்லிருக்கீங்க. இல்ல பாஸ்டர், நாங்க எழுதி கொண்டுதான் இருக்கிறோம் பாஸ்டர். இல்ல எழுதுறவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த பழக்கம் இல்லாதவர்கள் இனிமேல் எழுதி கொள்ளுங்கன்னு சொல்ல. எழுதுறவர்கள் நல்லது. ஏன்னா எழுதினா நாம இதை நாம திரும்பவும் பார்க்கலாம் அல்லவா? எல்லா நேரமும் இதை நாம கேட்டு கொண்டு இருக்க முடியாதே. இந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் நம்ம கேட்க போறோம். அப்ப இதுல வருகின்ற முக்கிய விஷயங்கள், நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள், அது வருகின்ற பொழுது நமக்கு அது தேவைதானே. அது எழுதி வைக்க வேண்டியது அவசியம் தானே. அவ எல்லாவற்றையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, சரி. போன வெள்ளிக்கிழமை பார்த்த ஒரு முக்கிய விஷயங்கள் 29 ஏசாயாவுல என்ன பார்த்தீங்க? பாப்போம். எழுதி வச்சவங்க எடுப்பாங்க. ஏசாயா 29ல என்ன பார்த்தோம்? முத்தரிக்கப்பட்டிருக்கிறது வசனம். வெரி குட். எதென்று சொல்ல முடியுமா? ஏசாயா 29 வசனம் 29:11. 11. ஓகே, 10ல இருந்து வாசிங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 29வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து பார்ப்போம். வாசிங்க. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞானதிர்ஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். ஆதலால் அடுத்தது வாசி. இந்த 10வது வசனம் மிகவும் தேவையானது. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். பாத்தீங்களா? இப்ப இவர்கள் உடனே சொன்னார்கள். எதனால? எழுதி வைத்ததுனால இல்லையா? ஒரு ஸ்டடி இப்ப நாம ஒரு தலைப்புக்கு கீழே ஒரு ஸ்டடி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த தலைப்பு எழுதி அந்த தலைப்புக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டடியும் நீங்க நோட் பண்ணாதான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். அப்படி நீங்க தொடர்ச்சியா அந்த எழுதி சரியான முறையில கேட்காம இருந்தா இதுல நீங்க உங்களுக்கு சரியான முறையில உங்களுக்கு மைண்ட்ல பதியாது. இப்ப கவனிக்கணும். இப்ப எதை பற்றி நாம பேசிக் கொண்டிருக்கிறோம்? தேறினவர்கள், தேராதவர்கள், உலக ஞானம், வேற என்ன? தேவ ஞானம். அதை பற்றி இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப யார் தேவ ஞானத்தை பேசுவார்கள்? யார் உலக ஞானத்தை பேசுவார்கள்?
இதற்கான சரியான ஒரு பதிலுக்கான ஒரு பதிவு ஏசாயா 29:10 சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு இது விளங்குது? எத்தனை பேருக்கு இருக்குது புரியுது? பிரைஸ் தி லார்ட். ஆமென் பாஸ்டர். ஆமென். ஆமென். அப்ப இன்றைக்கு நாம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இப்ப இதைத்தான் நான் சொல்ல வாரேன். உலக ஞானத்தையும் மனித ஞானத்தையும் பேசுகிற இந்த மக்களுக்கு பின்னால இந்த திரள் கூட்டங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனா உலக ஞானம், மனுஷ ஞானம் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாது. அதுக்கு பின்னால இருக்கிறது பிசாசு. பிசாசானவன் மயக்கி வைத்திருக்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனதை குருடாக்கினா அதுக்கு பிறகு என்னது? அதைத்தான் இங்க சொல்றாரு. அதான் ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு? 29 ஏசாயா 29:10. அவர்களுக்கு முக்காடு போட்டாச்சு. அவனோட மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. ஒண்ணும் தெரியாது. எது சரி எது பிழைன்னு தெரியாது. கவனிக்கிறீங்களா? அப்ப மனம் குருடாக்கப்பட்டிருந்தா யார் குருடாக்குனது? யார் குருடாக்குனது? இப்பிரபஞ்சத்து. அப்ப பிரபஞ்சத்து தேவன் ஞானத்தை கேட்க விடாதபடி குருடாக்கி தன்னுடைய உலக ஞானத்தை கேட்கும்படிக்கு அவருடைய கண்களை திறந்திருக்கிறார். அப்ப தேவன் இங்க என்ன செய்யறாரு? 29:10 ஏசாயால பார்க்கும்போது அவர்களுக்கு முக்காடு போட்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு முக்காடு போடுகிறார்? இப்ப இதை குறித்து நாம் ஒரு விளக்கத்தை பார்ப்போம் என்றால், ஏன் முக்காடு? அவர் முக்காடு போட்ட பிறகு என்ன செய்ய முடியும்? இதுக்கான ஒரு விளக்கத்தை கவனியுங்கள். ஆதாமும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆதியில ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை சொல்லுங்க? இந்த பழத்தை சாப்பிட புசிக்க சாவீர்கள் என்று. எந்த பழத்தை? மாம்பழத்தையா? நன்மை தீமை அறியத்தக்க கனி. நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட வேணாம்னு சொன்னார். ஓகே, இப்ப அவர் சொல்லிட்டார். அப்ப சொன்னா ஒரு அந்த ஆதாமையவாளு என்ன செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? கீழ்ப்படிஞ்சு சாப்பிடாம இருந்திருக்கணும். கீழ்ப்படிந்து சாப்பிடாம இருக்கணும். ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள்? சாப்பிட்டாங்க. இப்ப கவனிக்கிறீங்களா? தேவனுடைய காரியம் சொல்லுவாரு, நம்ம செய்ய வேணும் என்று எதிர்பார்ப்பாரு. செய்ய இல்லையா அவர் நம்ம வழிக்கு விட்டுறாரு. அவர் யாரையும் பலவந்தம் பண்ணி ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் ஜெனிவின் ஜென்டில்மேன் காட். ஆமென். ஆமென். ஒரு தூய்மை உள்ள, ஒரு நேர்மை உள்ள, ஒரு நீதி உள்ள தேவன். ஆமென் சொல்லக்கூடாதா எல்லாருமே? ஆமென். ஆமென். அதனால அவர் மனுஷனை போல ஒரு குழப்பவாதி அல்ல. மனுஷன் சிந்திக்கிற மாதிரி, மனுஷன் யோசிக்கிற மாதிரி யோசிக்க மாட்டார். ஆனா அவர் சொல்றத சொல்லிடுவாரு. செய்யறதும் செய்யாததும் ஆதாம் ஏவாளுடைய பொறுப்பு. கவனிக்கிறீங்களா? அது போலதான் இன்றைக்கும் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நாம செய்யறதும் செய்யாதும் நம்ம பொறுப்பு. ஆனா இறுதி நாள் ஒன்று இருக்கு. இப்ப ஏன் இவர்களுக்கு முக்காடு போடப்பட்டது? எதற்காக இவர்கள் முக்காடு, இந்த தலைவர்கள் முக்காடு போட்டு கொண்டிருக்காங்க? முக்காடு போட்டா ஏதாவது தெரியுமா? ஒரு முக்காடு போட்டு கொண்டிருக்கிறவன் முன்னால நிக்கிற 10 பேரு இருக்கிறாங்கன்னா அவனுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க. 10 பேரும் 10 கலர் உடைகளை உடுத்தி இருக்கிறார்கள். அவனால் அந்த கலர் உடைகளை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? முக்காடு போட்டிருக்கு. அது போலதான் தேவ ஞானத்தை அவர்கள் கேட்காதபடி முக்காடு போடப்பட்ட காரணம், இவர்கள் எதிரிகளோடு செயல்படுகிற, காட்டி கொடுக்கிறவர்களும் எதிரிகளோடு இருக்கிற
நபர்களா இருக்கிறதுனால தேவன் இவர்களுக்கு என்ன செஞ்சிட்டாரு? இவருடைய கண்களுக்கு முக்காடு போட்டு விட்டாரு. ஏன்னா அவன் எதிரி காட்டி கொடுக்கிறவன், எதிரிகளோட சேர்ந்து இருக்கிறவன். ஆகவே இந்த பிசாசுக்குத்தான் ரகசியம் மறைக்கப்படுகிறது, தேவ ரகசியம் மறைக்கப்படுகிறது. அதனால பிசாசுடைய கூட்டத்தாருக்கும் இந்த ரகசியம் மறைக்கப்படுகிறது. அப்ப யாருக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது சொல்லுங்க? தேவஞானம் உள்ள பிள்ளைகள். தேவன் யாருக்கு வெளிப்படுத்த சத்தியத்தையும் உண்மையும் விரும்புகிறவர்களுக்கு தான் ரகசியம் வெளிப்படும். பொய்யை விரும்புகிறவர்கள் பொய்யுக்கு பின்னால் இந்த ரகசியம் வெளிப்படாது. அறுபத்தி 11 வருவோம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்க. ஆதலால் புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். ரைட், ஓகே. இப்ப கேக்குதா? பிரைஸ் தி லார்ட். இப்ப கேக்குதா? விளங்குதா? பிரைஸ் தி லார்ட். சரி பாஸ்டர். ஓகே, 11வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதலால் தரிசனம் எல்லாம் உங்களுக்கு முத்தரிக்கப்பட்ட புஸ்தகத்தின் வசனங்களை போல் இருக்கும். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து நீ வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது, இது முத்தரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர் எனக்கு பயப்படும் பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. கவனிச்சீங்களா? நாம் எதை பின்பற்றுகிறோம்? என்ன சொல்றீங்க பிரபாலினி சிஸ்டர்? எந்த அதிகாரம் அது சொன்ன விலங்கல்? ஏசாயா 29 அதிகாரம் 10 இருந்து 13 வரைக்கும். கேக்குதா? இப்ப விளங்குதா? ரைட். அப்ப எதற்காக இன்னைக்கு தேவ ரகசியம் எல்லாருக்கும்? ஏன் ரகசியம் என்றால் என்ன சொல்லுங்க? அதை சொல்லுங்க. ரகசியம் என்பது என்ன? மறைப்பொருள். அது எல்லாருக்கும் தெரியக்கூடாது என்பதுதான் ரகசியம். அப்படித்தானே? அப்ப தேவ ஞானம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ரகசியமா இருக்கு. அவ யாருக்கு மட்டும் அவர் வெளிப்படுத்துகிறார்? இல்ல, உண்மை நல்ல கவனி. உண்மைய சத்தியத்தை விரும்புறவர்களுக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்படும். பொய்ய விரும்புகிறவர்களுக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்படாது. ஏன் பொய்ய விரும்புறதுக்கு ரகசியம் வெளிப்படுத்தப்படாண்டா, அந்த பொய்யும் பொய்யுக்கு அதிபதியுமாகிய பிசாசோடு அவர்கள் ஐக்கியமா இருக்கிறதுனால அவர்களுக்கு தேவன் என்ன செய்துட்டாரு? அதை மறைச்சு விட்டாரு. அவர்கள் தேவ ஞானத்தை விட்டு மனுஷ ஞானத்தையும் பொய்யையும் புரட்டையும் பேசிக்கொண்டு இருப்பார்கள். இந்த 2 குரூப்புக்கு இடையில நாம இருக்கிறோம். நீங்க இந்த குரூப் சொல்லுங்க. தேவ ஞானத்துக்குரியவர்கள், விரும்புறவங்க, சத்தியத்தை விரும்பி தேடி ஆராய்ந்து படிக்கிற பிள்ளைகள். நாங்க வாஞ்சியோட வந்திருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்துறாரு உண்மைகளை. சரி, சிஸ்டர் பேக் வச்சிருக்கிறீங்களா? வரலட்சுமி சிஸ்டர், ஆமா. ஹேண்ட் பேக் வச்சிருக்கிறீங்களா? ஆமா பாஸ்டர். அதுல 2ஐயும் வச்சிருக்காதீங்க. என்ன கேட்டீங்க? 2 என்ன? மனுஷ ஞானமும் தேவ ஞானம். 2 தித்திப்பும் கசப்பும், மனுஷ ஞானமும் தேவ ஞானமும் வேண்டாம். ஒரே ஒன்றை மட்டும் வச்சுக்க. நல்ல தங்கத்தை மட்டும் வச்சுக்க. தங்கத்தை மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? முத்தம் மட்டும். ஓகே பாஸ்டர். ரைட், ஓகே. இப்ப எல்லாருக்கும் அப்படிதான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமே, நான் நிறைவு செய்ய போகிறேன். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இந்த ஸ்டடி விளங்குச்சது?
எங்களுக்கு ஆமென். ஓகே ஆமென். பாஸ்டர். பிரயோசனமா இருந்தது. ஆமென், ஆமென்.